ஆக்சுவலாக நான் கொரியன் கேர்ளாக மாறிடலாமான்னு இருக்கேன். ஸோ இப்போ மேலே இருந்து எங்கள் அப்பா வருவார். எப்படி? ஹலோ ப்ரோபீஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ராங்க்னு சொல்லலாம், ஒரு ரியாக்ஷன் வீடியோன்னு சொல்லலாம், சேலஞ்ச் வீடியோ, ரியாக்ஷன் வீடியோ அந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணுறோம். ஆக்சுவலாக மண்டையில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட்டு. ஆக்சுவலாக இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கினோம். இது வந்து இப்போது எங்கள் அம்மாவுக்கு வந்து ஆஃப்டர்நூனே காட்டிட்டோம். ரியாக்ஷன் வந்து செம்ம ஃபன்னாக இருந்தது. இப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கும் அனீஸும் வெளியே இருக்காங்க. 2 பேரும் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. வரதா? ம் வரதா? ம் ம் மாமா பயந்துட்டோமா, பயந்துட்டோம். நல்லா இருக்காங்க அங்கு. அளவு கர்மாந்திரம்னு ஒன்றும் புரியல. ஆமா இல்லைங்க, ஹேர் கட்டு ஃப்ரண்ட்ல மட்டும் இப்பதான். ஆமா 3, 2, 1 மாறு வேஸ்த கலைக்கிற நேரம் வந்துருச்சு. ஆக்சுவலி இதை விட அல்டி ஃபன் என்னன்னா, அது அந்த அற்புதமான காட்சை பாக்குறீங்களா? மக்களே தயாரா? அவ்வளவு முன்னா பின்னாடி வேணாம், சவுண்ட் கொஞ்சம் முன்னாடி. அவ்வளவுதான். சின்ன விளையாட்டு இருக்கனாடா. எப்படி என்கிட்ட பில்லி சூனி வைக்கிற பொம்மை மாதிரியே இருக்கிற. குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. என்ன ரகம், என்ன ரகம்னே தெரியலையே. மச்சாங்க வாரேன், ஆமையன் கவுத்தி போட்ட மாதிரி ஒருத்த உக்காந்துக்கிறான்டா. சரி, அனீஸ். அடுத்தது அனீஸ். அடுத்தது நீ. சும்மா வச்சு பாருடா. சும்மாடா இருக்காதுடா. பண்ணாதான்டா இருக்கும். நான் ஒரு மன்மத அலை. ஏன்டா இன்ஸ்டாகிராம், யூடியூப் அழகா இருக்கடா அனீஸ். அனீஸ், அருணிக்கு நீ தான் டஃப். ஸோ வந்து பிராங்க்ல வந்து இது எத்தனாவது ஆடு? ஆடு வந்து 3வது ஆடா? 4வது ஆடு. ஆக்சுவலாக ஆன்டி அங்கிள் அவங்களுக்குலாம் இது வந்து நாங்கள் ப்ராங்க் பண்ணோன்னா வந்து ஹேர் கட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. இப்போ வந்து நான் எங்கள் வீட்டில் வந்து ப்ராங்க் பண்ண போகிறேன். ஏன்னா மெதுவாக பேசணும். பார்க்க சரிக்கல, சொட்ட மண்டையில விக்கு வச்ச மாதிரி இருக்கு. நான் கொரியன் கேர்ளாக மாறிடலாமான்னு இருக்கேன். கொரியன் கேர்ளாக மாறிடலாம். முதல்ல கேர்ளா மாறு, அப்புறம் கொரியன் கேர்ளா மாறு. சரி, ஓகே, உங்க அம்மாட்ட போய் நான் பேசுறேன். எங்கள் அப்பாவே வந்துட்டாரு நினைக்கிறேன். அப்ப 1 ஆடு இல்ல 2 ஆடு. ஆன்டி மாவாட்டிட்டு இருக்காங்க. அப்பா மேல போயிருக்காரு சாப்பாடு கொடுக்க. நீ வா, ஃபர்ஸ்ட் அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துடலாம். கிரைண்டர் ஆஃப் பண்ணிட்டு. ஆமா, ஒரு சவுண்ட் கேட்காது. ஓடு ஓடு ஓடு. ஆன்டி ஒரே நிமிஷம், கிரைண்டர் மட்டும் ஆஃப் பண்றீங்களா? என்னடா அது, ரியாக்ஷனே இல்ல. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. என்ன சொல்றியா? இந்த படத்துல டோராவா? டோரா புஜி மாதிரி, டோரா மாதிரி சொல்றியா? டோரா டோரா. யூடியூப் பார்த்து வெட்டணும். யூடியூப் பார்த்து 5 மினிட்ஸ் ஹேர் கட். அதுதான் கத்திரிக்கோல் எடுத்துட்டு போனேன். ஆமா, ஹேர்
ஷார்ட்கட் அதுக்கு தான் அவன் கத்திருக்காரு. அந்த பேப்பர் தூக்கி ஃப்ரண்ட் போட்டுரு. இது மட்டும் கட் பண்ணிட்டு. முடி கவி கட் பண்ணு. ஏய் அந்த பேப்பர் உள்ள இருக்குல்ல அதை தூக்கி போட்டுரு. ஏன் சொல்றியா? அண்ணா புடிச்சிருக்காங்க. ரெஸ்ட் கொஞ்சம் பாத்துக்க மாட்டேன். ஓடி பலாமா. ஸோ இப்போ மேலே இருந்து எங்கள் அப்பா வருவார். எங்கள் அம்மாவோட ரியாக்ஷனை பார்த்துருப்பீங்க. எங்கள் அப்பா என்ன தெரியாம பண்ணுவார், இப்படி வருவார் இப்படி கட்டிட்டு, நல்லா இருக்குன்னு இப்படின்னு போயிடுவார். அவரோட ரியாக்ஷனை நானே பண்ணிடுறேன். அதுக்கு மேலே அவர் எதுவும் இந்த வரைக்கும் சொன்னதே கிடையாது. ஆன்டி தான் எங்களோட ஜிபை. எப்போ வரானாமா? அதுக்கு தான் நம்ம சாமியார் மாமா வெளியில நிப்பாடி இருக்கேன். நான் சொன்னது அங்கேயே வந்தாரு. அங்கே திருப்பி உட்காந்துருக்கேன். ஹேக்கர் பண்ணிட்டேன். 5 minutes கிராஃப்ட்டுங்க அங்கிள். யூடியூப் பார்த்து நானே பண்ணிட்டேன். எனக்கு அப்படியே இருக்கு. ரியாக்ஷன் பண்ணீங்கன்னா நானும் சும்மா நிக்கிறேன்னா நீங்க எப்படி சும்மா நிக்கலாம்? நீங்க தான் திட்டுறீங்க. எதுக்கு முடியெல்லாம் வெட்டி இருக்க அப்படின்னு கேளுங்கண்ணா. என்ன அவ கூட ஊழல் பண்ணிருக்கிறா? நீ கட் பண்ணத பேசிட்டு இருக்காங்க. வந்து ஒரு நாள் தான் விட்டா அதுக்குள்ள முடியல கட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கறாங்க. என்ன என்ன எழவி அது? என்ன சொல்றே? திடீர்னு என்ன ஹேர் கட் பண்ண போயிட்டியா? நானே வீட்டில் பண்ணிட்டேன். உடம்பு சரியில்லை ரெஸ்ட்டுக்கு வந்தா யூடியூப் பார்த்து கட் பண்ணி குளிக்க போறேன்னு போனா சரி ட்ரெஸ் மாட்டிட்டு இருக்கேன்னு பார்த்தாக்கா திடீர்னு பார்த்தாக்கா ஆக்கப் பட்டு நிக்கிறா. கத்தி கொடுத்துட்டு போயிட்டேன். பாருங்க நீங்க வெள்ளிக்கிழமை அதுமாங்க எந்த கிழமையும் இருந்தா என்ன வெள்ளிக்கிழமை யாராவது கட் பண்ணுவாங்களா? அது வீட்டுக்குள்ளே கட் பண்ணிருக்கேன். நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. சும்மா எனக்கு சும்மா காசு கொடுக்கலையா? ஆமா ஃப்ரீயாக பண்ணிட்டேன். பண்ணிட்டேன். ஜப்பான் ஸ்டைல் கூட இல்ல. கொரியன் ஸ்டைல். ஜப்பான் ஸ்டைல் கூட இல்ல. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். எங்க பண்ணுங்க. இத்துடன் இந்த பிராங்க் முடிவடைந்தது.